தமிழகத்துக்கு எவ்வளவு சிறப்பு நிதி தந்தோம் என பட்டியலிட முடியுமா? நடுவண் அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறைகூவல். வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையில் சரிவு, கட்டுப்பாடுகளே காரணம் என கல்வியாளர்கள் தகவல். திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுடன் சட்ட விழிப்புணர்வு குறித்து கலந்துரையாடினார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமலதா. பன்ருட்டி அருகே தென்பெண்ணையாற்றில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாணயம் கண்டெடுப்பு. புதுக்கோட்டை அருகே திருக்கோகரணம் பகுதியில் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தல். வந்தவாசி அருகே சீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. பெரம்பலூர் மாவட்டம் கத்தாழைமேடு கிராமத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் மாயம், காவல்துறையினர் தீவிர விசாரணை. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா, ராகுல் பதவி விலகக் கோரி புதுச்சேரியில் பாஜகவினர் போராட்டம். ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாக முன்னாள் இந்திய அணி வீரர் சேவாக் கருத்து. தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை.